சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஒன்று நடந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து விளாண்டாங்க. 3 T20 ஆடினாங்க. சவுத் ஆப்பிரிக்கா 2 இது விளாண்டாங்க, 2 வின் பண்ணாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா நல்லா வெஸ்ட் இண்டீஸ் எப்படி ஆடுவாங்கங்கிறத ஃபுல்லாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க. அதுபடியே தான் ஃபீல்டு செட்டு எல்லாமே பக்காவாக வச்சாங்க. விக்கெட் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன ஒன்று, ஜோசன் கோல்டரும் ரொமாரியோ செஃபர்ட்ஸும் தரமான இன்னிங்ஸ். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்ங்கிற மாதிரி இருந்ததை 89 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு 176 ரன் வரைக்கும் அடிச்சிட்டாங்க. 176 ரன்னுங்கிறப்ப வந்து பரவாயில்லையே. பயங்கரமாக விக்கெட்டு விழுந்து ஓப்பனிங்கில் 5-6 விக்கெட்டு விழுந்து அங்கேருந்து 7வது விக்கெட்டுக்கு 8வது விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் 8வது விக்கெட்டு பார்ட்னர்ஷிப் 89 ரன் கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு நல்ல பேட்டிங் தான். வெஸ்ட் இண்டீஸ் கடைசியாக முழிச்சுக்கிட்டு பண்ண வேலை தான் இது. பேட்டிங்க்கு நல்லா வந்துச்சு இந்த பிச்சு. ஸோ 176ங்கிறது ஒரு கம்மியான ஸ்கோர் தான், பரவாயில்ல. இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக அடிச்சிருக்காங்கல்ல. ஸோ கம்பேக் பண்ணலாம். இப்படி தான் நியூசிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் அதே மாதிரி தான். கரெக்டாக கம்மி ரன்ல நியூசிலாந்து முடிக்கிற மாதிரி இருந்தது. டபக்குன்னு அடிச்சு 170 வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்காவால் ஒன்றுமே பண்ண முடியல, பேட்டிங் ஆட முடியல. அந்த மாதிரி இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் அந்த மாதிரி நடக்கலான்னு தான் நினச்சி வந்தாங்க பவுலிங்க்கு. பட் அந்த கதை வேற. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பந்து போட்டதில் லுங்கி இங்கிடி ஒரு 3 விக்கெட் எடுத்தார். ரபடா வந்து ஒரு 2 விக்கெட்டு. அது போக கார்வின் பாஷ் வந்து ஒரு 2 விக்கெட்டு. உண்மையிலே நல்ல பவுலிங் தான். ரபடா போட்டது தான் டேனிங் பவுலிங்கு. ரபடா அந்த இடத்துல 3வது ஒரு வல்லனா என்ன ஆயிருக்குன்னுலாம் தெரியாது. பட் வந்து பக்காவாக பிளான் பண்ணி மொத்தமாக விளாண்டு 5 மேட்சுக்கும் 5மே வின் பண்ணிட்டாங்க இந்த கிரவுண்டில். ஸோ அப்படி பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா இந்த கிரவுண்டில் சூப்பர் ஸ்ட்ராங்காக ஆடிட்டாங்க. செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்தியா மட்டும்தான் இன்னும் பெண்டிங்கு. கடைசி மேட்சை விளாண்டு ஜெயிச்சிட்டோம்னா உள்ளே வந்துடலாம். 177 ரன் அடிச்சா வின்னுங்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் இறங்கினாங்க. ஓப்பனிங் வந்து மார்கமும் குண்டன்டிக்காக இறங்கினாங்க. நம்ம ப்ரீ மேட்ச் ரிவ்யூவிலே சொல்லியிருந்தோம், குண்டன்டிக்காக்கு வந்து இன்னைக்கு நல்ல இன்னிங்ஸ் ஆடியே ஆகணும். ஏன்னா அவர் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா டீமுக்கு ஒரு பெரிய பலமே கிடைக்கும். எவ்வளோ பெரிய டோட்டல்னாலும் சேஸ் பண்ணுறதுக்கு பக்கவாக போவாங்கன்னு. நான் அந்த டூரில் சொன்ன மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்துச்சுல, வெஸ்ட் இண்டீஸ் டூர் போனாங்கன்னு. அதில் நடந்த மாதிரியே தான். அதில் இந்த 3 பிளேயர் தான், குண்டன்டிக்காக்கு, மார்கமு, ரியான் ரிக்கில்டன், இந்த 3 பேர் தான் அங்கே சூப்பராக பேட்டிங் ஆடி இருந்தாங்க அந்த வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டா. அதே தான் இங்கே நடந்திருக்கு. குண்டன்டிக்காக்கு ஒரு 47 ரன் அடிச்சிருக்காரு, 4 4 4 6 அடிச்சிருக்காரு. அதே மாதிரியே மார்கம் வந்து தரமான இன்னிங்ஸ் 82 ரன்னு தரமாக ஆடிட்டாரு. கேப்டன் இன்னிங்ஸ் தான். அது போக ரியான் ரிக்கில்டனும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் தான், 45 ரன் அடிச்சாப்புல. தரமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே அடிச்சே போய் வெஸ்ட் இண்டீஸை வந்து தரமாக முடிச்சிட்டாங்க. விக்கெட்டே